ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போட போகிறது சப்பாத்தி. இன்றைக்கி சப்பாத்தி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் எனக்கு பிடிச்ச ஆசீர்வாத ஆட்டாவாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி மாவு ஏதாவது எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 பேருக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பானை சட்டியில் சின்னதாக உங்களுக்கு தேவையான அளவு மாவு போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ நான் 1.5 பாக்கெட் மாவு இருந்துச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ நீங்கள் அதில் மாவு பிணையிறதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பிணைங்க. அப்படின்னா தான் சப்பாத்தி டேஸ்ட்டாக வரும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது எண்ணெய் விட்டு பிணைஞ்சா நல்லா சாஃப்டாக வரும்னு எனக்கு தெரியும். நீங்கள் இதை விட வேறு டிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ 1 டம்ளர் சுடு தண்ணி, நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி ஆற விடக்கூடாது. அப்படியே வச்சு ஊற்றிட்டு இந்த கரண்டியோட கணையை வச்சு நல்லா கிண்டிக்கணும். கிண்டி முடிச்சுட்டு அதை கையை விட்டு உடனே பிசையக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து லைட்டாக ஊற்றி அதையும் சாஃப்டாக விட்டு பிணைஞ்சிங்கன்னா அப்படியே நல்லா கையை அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிணைய தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் மாவு சாஃப்டான பதத்துக்கு வந்துடும். இதை மாவு பிணைஞ்சாச்சு, சாஃப்டான பதத்துக்கு வந்துடுச்சு. நீங்கள் இப்படி எடுத்து இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு லைட்டை அப்படி தொட்டு பார்த்தா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அப்படி தெரியும் உங்களுக்கு, இந்த குழி விழுறு தெரியும். நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இப்போ மாவு ரெடி. வாங்க இப்போ சப்பாத்திக்கு மாவு உருட்டலாம். நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அப்புறமா ரெடி பண்ணலாம். வாங்க. இப்போ அரை மணி நேரம் சப்பாத்தி ரெடி, ஊறி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சப்பாத்தி சாஃப்டாக நல்லா கையில் அப்படி தொட்டு பார்த்தா குழுன்னு இருக்குது. ஏன்னா அந்த சூடானது தணிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த உள்ளங்கையை வச்சு இதை நல்லா அழுத்தி பிசையணும். அப்போனா தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் நல்லா அழுத்தி பிணைஞ்சு மடித்து விட்டு பிணைஞ்சிங்கன்னா புரோட்டாக்கு பிணையிற மாதிரி நல்லா அழுத்தி பிணையணும். அப்போனா தான் அது பிணைய நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு மாவு உருண்டை எடுத்து லைட்டாக உருட்டுங்க. உருட்டி நல்லா உருட்டுங்க. நல்லா செம்மையாக உருட்டிட்டு நல்லா ஒரு தட்டிக்கோங்க. அச்சச்சோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டார். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தேவையானதுக்கு ஒரு பேப்பர் கவரு, இல்லை வாழை இலை தான் உங்களுக்கு பிடிக்கும்னா வாழை இலை எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லது தான். பேப்பர் கவரில் பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பேப்பரில் பண்ணுறதை விட வாழை இலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பேப்பரில் பண்ணுறதுனால லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதை கையில் தடவி அந்த பேப்பரில் தடவிக்கலாம். இப்போ அந்த பேப்பரில் தடவி முடிச்சுட்டு அந்த பேப்பரில் தடவினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க மாவு உருண்டையை எடுத்து அதில் வச்சு மடித்து போட்டுக்கலாம். இப்போ மாவை நடுவில் வைக்கணும். இருங்க, உங்களுக்கு நல்லா காட்டுறேன், ஒரு நிமிஷம். இப்போ அந்த பேப்பரை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிச்சுட்டு மாவை வந்து சென்டரில் வச்சுருங்க. அப்படின்னா தான் அந்த சென்டரில் வச்சா தான் அந்த மாவானது சுற்றி நம்ம தேய்க்கும் போது எல்லா பக்கமும் பரவி வரும். அப்போ நீங்கள் சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் வேறு சப்பாத்தி கட்டையில் தான் தேய்ப்பேன்னா உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் நல்லா அழுத்தி தேய்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எடுத்தோன்னா லைட்டாக தேய்ச்சி ஒரு ரவுண்டு ஷேஃப்க்கு கொண்டு வந்துருங்க. ரவுண்டு ஷேஃப் கொண்டு வந்த உடனே அடுத்த நிமிஷம் அதை நல்லா சுற்றி விட்டு தேய்க்க விடுங்க. அப்போ தேய்ச்சிக்கிட்டுங்க, பொறுமையாக தேய்ங்க. இப்போ மாவு எனக்கு தேவையான அளவுக்கு திக்னஸில் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ பேப்பரை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பேப்பர் ஓப்பன் நல்லா வந்துருச்சு. 2வது பேப்பர் நம்ம எண்ணெய் தடவுறதை பொறுத்து தான் இருக்குது. லைட்டாக மாவை கையில் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். இந்த வருது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் லைட்டாக எடுத்தீங்கன்னா இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பொறுமையாக எடுங்க, ரொம்ப அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா மாவு அதில் ஒட்டிக்கிறோம். இப்போ ஒட்டாமல் வந்துருச்சு. நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவுறதுனால மட்டும்தான் இந்த மாவு ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு ரெடி பண்ணலாம். வாங்க. இப்போ தோசைக்கல்லில் போட்டாச்சு. போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் அங்கங்கே இருக்கணும். அதுதான் சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி ரெடி.